அத்தியாயம் 12. பெருங்கல்லின் விடியல். இது இந்த நாவலின் கடைசி அத்தியாயம். பல வாரங்களாக அந்த ஊர் உணராத ஒரு மென்மையுடன் பெருங்கலில் விடியல் பிறந்தது. ஒரு அம்மாவின் பருத்தி புடவையை உதறும்போது விரிவதைப் போல மூடுபனி பரவியது. அது ஆலையின் கூரை மேல் வலிந்து கோயில் படிக்கட்டுகளில் சுருண்டு ஒவ்வொரு சேற்று சந்தையும் தழுவி நின்றது. சூரிய உதயத்துக்கு முந்தைய அந்த நிசப்தம் வெறும் அமைதி மட்டுமல்ல, அது ஒரு கூட்டு முயற்சி. வலி, துணிச்சல், பயம் மற்றும் பிடிவாதமாக பெருமை நிறைந்த ஒரு இரவிற்கு பிறகு விடப்பட்ட ஒரு நிம்மதி பெருமூச்சு அது. மழையாலும் புகழாலும் கழுவப்பட்ட அரிசியாலை இந்த இதிகாசத்தில் தனக்கிருக்கும் பங்கை பற்றி பெருமைப்படுத்துவது போல ரிங்காரமிட்டது. தொழிலாளர்கள் பழைய நண்பர்களைப் போல ஒருவரை ஒருவர் வரவேற்று முதுகில் தட்டி கொடுத்து இட்லிகளையும் பழங்கால கதைகளையும் பகிர்ந்து கொண்டனர். ராஜா இரும்பு பாதை சந்திலிருந்து நொண்டியபடி வெளியே வந்தான். காயங்கள் ஆறினாலும் அவனது நடை உறுதியாக இருந்தது. அவன் தெருவை நோட்டமிட்டான். குட்டிகள் ஒரு குவியலாக தூங்கிக் கொண்டிருந்தன. குப்பன் அந்த புகழ்பெற்ற தேங்காய் சிரட்டை கிரீடத்தை கட்டி அணைத்தபடி குரட்டை விட்டான். முத்து பாதியளவு உடைந்த பிளாஸ்டிக் எலும்பில் அருகில் சுருண்டு கிடந்தான். மாணிக்கம் ஏதோ ஒரு நாடகீயமான காட்சியை தேடுவது போல தனது உடலை வளைத்து நெளிந்தான். கோயில் மணிகள் தங்களின் முதல் ஒலியை எழுப்பின. பழமையானவனும் ஞானியுமான பாப்பா அந்த ஒலியை பார்த்து புன்னகைத்தது. அதன் மீசையிலிருந்து நேற்று இரவின் கண்ணீர் துளிகளும் சிறியது புரோட்டா எண்ணெயும் கலந்திருந்தன. சூரியன் பிரகாசித்த போது தெருநாய் கூட்டங்கள் வெட்ட வெளியில் ஒன்று கூடின. சடங்கு ரீதியான குறைப்புகள் மற்றும் கை குலுக்கல்களுடன் ஒருவரை ஒருவர் வரவேற்றுக் கொண்டனர். இன்று வாக்குவாதம் இல்லாத நாள், நகைச்சுவைக்கு மட்டுமே அனுமதி என்று மார்க்கெட் போர்ட் குப்பன் அறிவித்தான். கேனல் டைல் நாய்கள் அந்த சிறுத்தை பின்வாங்கி ஓடியதை மிகைப்படுத்தப்பட்ட குதிப்புகள் மற்றும் வால் அசைவுகளுடன் நடித்து காட்டின. காயங்களில் கட்டுகள் ஒப்பிடப்பட்டன, நொண்டிய நடைகள் அளவிடப்பட்டன. குப்பன் தனது காதில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு சிறிய துண்டு பஞ்சை காட்டி தனக்குத்தானே சிறந்த போர்க்காயம் என்று விருதை வழங்கி கொண்டான். பாப்பாவின் கைத்தடிக்காக குட்டிகள் பூக்களை சேகரித்தன. அது இப்போது வெற்றியின் செங்கோலாக மாறியிருந்தது. முத்து ஒரு வாளியின் மேல் ஏறி நின்று ஒரு பெரிய உரையை தொடங்கினான். இந்த நாளில் பெருங்கல் நாய்கள் சிறுத்தையை தோற்கடித்தன. 2 தேங்காய் கிரீட எரிகணையில் இருந்து உயிர் பிழைத்தன. மேலும் காலை உணவாக இலவச இட்லியை பெற்றன. இனி ஒருபோதும் இருட்டில் அரிசி மூட்டைகள் திருடப்படாது. மாணிக்கமும் சளைக்காமல் மலை, சிறுத்தை மற்றும் குறைக்காத அந்த மாவீரனை பற்றி ஒரு கவிதையாக வாசித்தான். ஸ்கைநெக்ஸ் குடியிருப்பில் இருந்த செல்லப்பிராணிகளின் உலகமும் இதற்கு ஈடாக பதிலளித்தது. ராக்கி ஒரு ஒற்றுமை உணவு அணிவகுப்பை ஏற்பாடு செய்தான். வேலி வழியாக ஒவ்வொரு தெரு நாய்களுக்கும் பிஸ்கட்களையும் எலும்புகளையும் கொடுத்தனர். அவர்கள் உணவை மட்டும் பகிர்ந்து கொள்ளவில்லை, ஒரு புதிய மரியாதையையும் பகிர்ந்து கொண்டனர். லூனாவின் கழுத்துப்பட்டையில் ஒரு நீல நிற ரிப்பனை அணிவித்து, இன்று நீதான் பெருங்கலின் ராணி என்று டெய்சி கிசுகிசுத்தாள். லூனாவின் உரிமையாளர் ராஜாவுடனான அவளது ஆழமான பிணைப்பை கண்டு நெகிழ்ந்து அன்றைய காலை முழுவதும் தெருநாய்களை அரவணைப்பதிலே செலவிட்டார். ரப்பர் கையுறைகளும் சோப்பும் இப்போது மென்மையாக கரங்களாலும் புன்னகையாலும் மாற்றப்பட்டன. எப்போதும் எல்லா போட்டிகளும் கடைசியாக வரும் டோட்டா இன்று மார்க்கெட் போன் கூட்டத்தை வரவேற்பில் முதல் ஆளாக நின்றான். அவனது வால் உயரமாக ஆடியது. கழுத்தில் இருந்த போட்டை கலட்டப்பட்டிருந்தது. காலை உணவின் போது செல்லப்பிராணிகளும் சில மனிதர்களும் தெருநாய்களுடன் வாசப்படியில் அமர்ந்து வறுத்த சுண்டல், மீதமிருந்த இட்லிகள் மற்றும் கதைகளை பகிர்ந்து கொண்டனர். சிறுபொலியில் பழைய வீதிகள் கரைந்து போயின. சிப்பிப்பாறையின் வீரத்தை பற்றி செய்திகள் ஸ்கைநெக்ஸ் பால்கனிகள் முதல் கோயில் சமையலறைகள் மற்றும் அரிசி ஆலை கேண்டீன் வரை ஒவ்வொரு மூலையிலும் பரவின. ராதாவும் சீதாவும் பெரும் புன்னையுடன் அவனது ஆன்மா இப்போது ஆலையின் ஒவ்வொரு நெல்மணியையும் பசியுள்ள
காகங்களிடம் இருந்து கூட பாதுகாக்கும் என்று உறுதியாக சொன்னார்கள். குழந்தைகள் சிமெண்ட் சுவர்களில் ஓவியங்கள் வரைந்தனர். சாம்பல் நிற நாய் தங்க நிற மிருகத்தை எதிர்கொள்வது போலவும், அரிசி மூட்டைகளுக்கு பின்னால் இருந்து நாய்க்குட்டங்கள் ஆரவாரம் செய்வது போலவும் அவை இருந்தன. ஆலை தொழிலாளர்கள் ஒவ்வொரு நுழைவாயிலும் அந்த ஆன்மா நாய்க்காக ஒரு கிண்ணம் பால், மாலைகள் மற்றும் தேங்காய் துண்டுகளை வைத்தனர். எப்போதும் சகுனங்களை நம்பும் சோமசுந்தரம் அன்றைய அரை நாளை நன்றி தெரிவிக்கும் திருவிழாவாக அறிவித்து ஒவ்வொரு நாய்க்கும் கூடுதல் தயிர் சாதமும் இனிப்பும் தேநீரும் வழங்கினார். சேறு படிந்த கால்கள் மற்றும் நிறைந்த இதயங்களுடன் பாப்பா பெரியவர்களை ஒரு மெதுவாக ஊர்வலத்திற்கு அழைத்து சென்றது. அவர்களின் வாள்கள் செல்லப்பிராணிகள் கண்காட்சியில் மீதமிருந்த பேனர்களை கொடிகளாக பிடித்து அசைத்தன. அந்த சிப்பிப்பாறை நேரில் வரவில்லை, ஆனால் அவனது இதிகாசம் ஒவ்வொரு நாயின் நிழலிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அன்று மதியம் நாய்க்கூட்டங்கள் தங்களுக்குள்ளே ஒரு விழாவை நடத்தின. பெருங்கல் நாய் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் சில. பிஸ்கட் பிடித்தல். இது ஒரு போட்டி என்று உணர்வதற்கு முன்பே குப்பன் 4 பிஸ்கட்களை தின்று தீர்த்தான். சேற்று ஓட்டம். வீரு மிக தூரம் வலிக்கு சென்றான். குட்டிகள் அனைவர் முகத்திலும் சேற்றை வாரி இறைத்தன. குழு ஊளை. முத்து மற்றும் பூச்சியின் இரட்டை குரல் இசைக்கும் தாளமிட்ட கேனல்டெயில் குழு சிறந்த மெல்லிசை விருதை வென்றது. மௌனப் பார்வை போட்டி. அதிகாரப்பூர்வமாக போட்டியில் சேராத ஒரு கோயில் பூனையுடன் மாணிக்கம் தோற்று போனான். லூனா அவர்களுடன் இணைந்து தனது நீல நிற ரிப்பனை ராஜாவின் மார்பில் அணிவித்தாள். அவளது மென்மையான உண்மையான புன்னகை பாப்பாவின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. இன்று இவள் நம் சொந்த இரத்தத்தைப் போலவே பெருங்கல் நகரின் ஒரு அங்கம் என்று பாப்பா அறிவித்தது. ராக்கி ஒரு பூ வளையத்திற்குள் தடுமாறி பாய்ந்து விளையாட்டில் பங்கேற்றான். இது தெரு நாய்களின் கைத்தட்டலையும் பாராட்டுகளையும் பெற்றது. ஊருக்குள்ளே இங்கே அவன்டா, அவனுக்குள்ளே நீங்க எல்லோருண்டா என்று தமிழில் பாடியபடி டெய்சி இரும்பு பாதை வீதியில் ஒரு அணிவகுப்பை வழி நடத்தினாள். ஒரே இரவில் சிறுத்தையின் தோல்வி மற்றும் நாய்களின் வீரம் பற்றிய கதைகள் ஊர் முழுவதும் பரவின. தேநீர் கடைகளில் அந்த போர் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் விவரிக்கப்பட்டது. சிப்பிப்பாறை ஆலை வாயிலை தாண்டி காற்றில் 3 அடி உயரத்தில் பறந்து சிறுத்தையின் வாளையை கடித்து துண்டித்ததாம். ராஜா அவ்வளவு சத்தமாக குறைத்ததில் அந்த சிறுத்தை இனி சைவமாக மாற முடிவு செய்து விட்டதாம். பாப்பாவின் பிரார்த்தனைகளும் தேங்காய் சிரட்டை எரிகளும் சேர்ந்து மலையை நிறுத்தி கடவுளையே கைத்தட்ட வைத்ததாம். சிறுவர்கள் அரிசி லாரிகளுக்கு பின்னால் வாழை இலைகளை கேடயமாகவும் துடைப்ப குச்சிகளை வாளாகவும் கொண்டு அந்த போரை நடித்து காட்டினர். ஒருவேளை சிப்பிப்பாறைக்கு மாற்று திட்டம் தேவைப்பட்டால் இருக்கட்டும் என்று கோயில் மணிகள் கூடுதலாக 3 முறை ஒலிக்கப்பட்டன. ஆலை தொழிலாளர்கள் நாய்ப்பாத சுவடு வடிவலான சாவி கொத்துகளை அணியத் தொடங்கினர். உள்ளூர் கடைகளில் ஒரே நாளில் அவை அனைத்தும் விட்டு தீர்ந்தன. அடுத்தடுத்த வாரங்களில் பெருங்கல் நகரம் மாறியது. தெரு நாய்களுக்காக எந்த கதவும் மூடப்படவில்லை. நாய்க்கூட்டங்கள் சுதந்திரமாக உலாவின. செல்லப்பிராணிகள் நிலவொளியில் அவர்களுடன் நடைப்பயணம் செய்தன. முருகன் கஃபே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பரோட்டா, சுண்டல் மற்றும் மோர் அடங்கிய நாய் காலை உணவு வழங்க தொடங்கியது. அரிசி ஆலை தொழிலாளர்கள் தானிய மூட்டைகளில் வெப்பத்திற்கு அருகில் நாய்கள் தூங்குவதற்காக அனுமதித்தனர். அந்த மௌனமானவன் மதிக்கப்பட்டான். அவனது இல்லாமை ஒரு புனிதமான ஒன்றாக கருதப்பட்டது. அவன் ஒரு ஆன்மாவாக எல்லையில் நின்று எப்போதும் கண்காணித்து கொண்டிருந்தான். ராஜா இப்போது தனது ஒன்றுபட்ட கூட்டத்தை வழி நடத்தினான். அது வெறும் உத்தரவுகளால் அல்ல, நகைச்சுவை, மென்மையான அரவணைப்பு மற்றும் ஒவ்வொரு இதயமும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உத்வேகத்தால் ஆனது. ஒவ்வொரு மாலையும் லூனா ஆலமரத்தின் அடியில் அவனுடன் இணைந்து செய்திகளையும் நம்பிக்கைகளையும் பிஸ்கட்களையும் பகிர்ந்து கொண்டாள். அவர்கள் இருவரும் சேர்ந்து காலை நேர நடைப்பயணங்களை மேற்கொண்டனர். ஒவ்வொரு பிளாக்கிலும் நின்று குட்டிகள், செல்லப்பிராணிகள், பெரியவர்கள் மற்றும் பூனைக்குட்டிகளையும் கூட நலம் விசாரித்தனர்.
பாதுகாப்பு குழு அமைக்கும் ராக்கியின் திட்டங்கள் மறக்கப்பட்டன. இப்போது அவனுடன் டெய்ஸியும் மாலை நேர விளையாட்டுகள் ஏற்பாடு செய்கிறார்கள். இப்போது ஒரு ஜித்தனாக கருதப்படும் பாப்பாவிடம் தினமும் கதைகள் கேட்கப்பட்டன. சில நேரங்களில் அது புதிய பிரார்த்தனைகளை உருவாக்கியது, சில நேரங்களில் அது பழமையான தாலாட்டு பாடல்களை முணுமுணுத்தது. மணிகளும் ஆலைகளும் இணைந்து இசைத்த ஒரு தெளிவான காலை வேளையில் சிப்பிப்பாறை கடைசி முறையாக தோன்றினான். அவன் நாய்க்கூட்டங்களை ஒருமுறை சுற்றி வந்து மென்மையாக அங்கீகாரத்துடன் தலையசைத்தான். ராஜா, லூனா, குப்பன், மாணிக்கம், பாப்பா மற்றும் ஒவ்வொரு நாயும் நன்றியுடன் தலை வணங்கின. அந்த மௌனமானவன் பொன்னிற மூடுபனிக்குள் மறைந்தபோது பாப்பா மெதுவாக கிசுகிசுத்தது. கடந்த காலம் அப்படியே இருக்கிறது, நிகழ்காலம் பாடுகிறது, எதிர்காலம் நமக்கு பக்கபலமாக ஓடுகிறது, நாம் இவற்றை நினைவில் வைத்திருக்கும் வரை. காயங்கள் ஆறி தழும்புகள் கௌரவ சின்னங்களாக மாற நாய்க்கூட்டங்கள் அனைத்தும் ஆலைக்கு அருகில் திரண்டன. முத்து ஒரு பாடலை முன்னின்று பாடினான். ஒரு ஊரு, ஒரு பயணம், 4 நாய், ஒரு வாழ்க்கை, சிரிப்பும் அச்சமும் தடைகளும் வெற்றியும். ராஜா லூனாவை பார்த்து மெதுவாக வாலாட்டினான். கழுத்து பட்டைகள் இல்லை, சங்கிலிகள் இல்லை, வெறும் துணிச்சலும் துணையிடம் மட்டுமே. லூனா குரைத்தாள். நாம் இனி எப்போதும் தனிமையில் இருக்க மாட்டோம். செல்லப்பிராணிகள், தெருநாய்க்கள், ஆலை தொழிலாளர்கள், டீக்கடைக்காரர்கள், பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் என அனைவரும் பெருங்கல் நகரின் மேல் சூரியன் உதிப்பதை பார்த்தனர். அந்த புதிய விடியல் நம்பிக்கையின் மகுடத்தை சூடியிருந்தது. அரிசித்தவிடு காட்டில் அடங்கிய நகரம் மற்றொரு சாதாரண நாளுக்காக விழித்து கொண்ட போது கதைகள் மீண்டும் தொடங்கின. சில நேரங்களில் சிரிப்பாக, சில நேரங்களில் பாடலாக, சில நேரங்களில் ஈரமான கல்லில் பதியும் காலடிகளில் கிசுகிசுப்பாக அவை ஒலித்தன. அன்றிலிருந்து ஒவ்வொரு தெருநாயும் தாங்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தன. ஒவ்வொரு செல்லப்பிராணியும் தெருவில் நடக்கும் தாங்கள் உறவினர்களை அடையாளம் கண்டு கொண்டன. அந்த ஆலயத்தின் ஆன்மா மௌனமாக விழிப்புடனும் ஒவ்வொரு நம்பிக்கையான அடியிலும் கூடவே நடந்தது. ஒவ்வொரு இதயத்திலும் அந்த துணிச்சல், ஒற்றுமை மற்றும் அழகான தமிழ் நகைச்சுவை நிறைந்த இதிகாசம் வாழ்ந்தது. அது பெருங்கல் நகரின் சிரிப்பொலி நிறைந்த வீதிகளில் என்றும் எதிரொலித்து கொண்டிருக்கும். முற்றும். இந்த கதை இந்த இடத்துல முடியுது. இந்த கதையை பற்றி கருத்துக்கள் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ அடுத்த கதை மாயச்சுழல். இது சயின்ஸ் ஃபிக்ஷன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். 10 சாப்டர் தான். சீக்கிரமே நான் ஆரம்பிச்சிருவேன். நன்றி, வணக்கம்.